அதிமுக பொதுச் செயலாளர் இன்னும் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க அவங்க மேல. இதே இது முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும்னு சொல்றாங்க. இன்னும் வரையும் 2 பேர் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. பெண்களை பத்தி பேசினதுக்கு எப்படி நீங்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை, அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடன் ஒப்பிட்டு எடப்பாடியை பேசுவதை தவிர்க்க வேண்டும். அவர் மழையாக இருப்பார், இவர் மடுவாக இருப்பதற்கு கூட தகுதியற்றவர். அவர் இருந்திருந்தால் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வெவ்வேறு நிலையாக நடந்திருக்கும். ஏன்னு சொல்லுகிறேன், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதுபோல பெண்களை இழிவுபடுத்தும் செயலை பேசியதற்காக பதவியிலிருந்து தூக்கி எறிந்தார். இன்னும் எடப்பாடி அவரை பதவியிலே அமர வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை அவர் ஆதரிக்கிறாரா? இல்ல, உங்களுக்கு அப்ப பேரம் 90 சீட்டு, உங்களுக்கு முதல்வர் பதவி, 2.5 ஆண்டு காலம் நீங்க முதல்வரா இருக்கலாம், இப்படிலாம் உங்களை அழுத்தம் கொடுத்து பேரம் பேசுறாங்களா? பாஜக அழுத்தம் கொடுத்துச்சா தாவேக்காக்கு? பாரதிதாசன் சொன்னதை போல வேரில் பழுத்தவளா என்று சொல்லுவார். மரத்தில் மட்டுமல்ல வேரெல்லாம் பழமாக கிடக்கிறதே என்று சொல்லுவார். பறித்து கொள்வதற்காக மக்கள் மனமாற்றத்தை விரும்புகிறார்கள், புதிய ஆட்சியை அமர்த்தப் போகிறார்கள். வீடுதோறும் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்குகள் அங்கே இருக்கிறது. சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வருவதற்கு நாங்கள் முயன்று கொண்டிருக்கிறோம். சிறுசா கட்சிகள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்கெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்தால் இணைத்துக் கொள்வீர்களா? சசிகலா அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? ஒன்று காக்கை கூட்டம் 2 இருக்கிறது. ஒரு கூட்டத்திலே கல்லறிந்து போட்டால் காக்கையெல்லாம் பறந்து போய்விடும். இது பொழிய வருகின்ற கார்மேக கூட்டம், அது தமிழக வெற்றி கழகம். இந்த கார்மேக கூட்டம் மக்களுக்கு மழையை பெய்து மகிழ்ச்சியான வாழ்வை தரும் என்ற மக்கள் நம்புகிறார்கள். நாங்கள் மக்களை நம்புகிறோம், மக்களை நம்பி நாங்கள் இருக்கிறோம். எங்களை அவர்கள் நம்புகிறார்கள். வெற்றியை நோக்கி நாங்கள் வெற்றி பயணத்தை தொடர்ந்து இருக்கோம். சார், இப்போதான் துவக்கிறீங்களா? சிலர் கன்னி தேர்தல் உங்களுக்கு இப்போதான் சந்திக்கிறீங்க. எந்த தைரியத்தில் ஜெயிப்போம், 260 தொகுதி மேலே ஜெயிப்போம், எல்லா விதத்திலும் வெற்றி பெறுவோங்கிறத எப்படி சொல்றீங்க? விஜய் என்ற மாபெரும் சக்தியை கொண்ட தலைவன் இந்த கட்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே வெற்றி நிச்சயம் என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒவ்வொருத்தவங்களும் சொல்றாங்க. சார், யாரு பேசுறாங்கிறது எனக்கு கவலை இல்லை. நாங்கள் சொல்லுவது இதுதான். களத்தில் எப்படி தமிழக வெற்றி கழகத்துக்கு இவ்வளவு நீங்க உறுதியா சொல்றீங்க நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு, அவ்வளவு ஓட்டுகள் அவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற முடியுமா? பார்க்கத்தானே போகிறீர்கள். 2 மலைக்கு நடுப்புற இருக்கீங்க சார். யாரு சார்? 2 மலைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சூரியன் அமர்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி இலை கருவி கொண்டிருக்கிறது, விசில் ஒழித்து கொண்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.